அண்மை செய்தி. சென்னை தீவுத்திடலில் 2027ஆம் ஆண்டு வரை ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடத்த அனுமதி அளித்திருக்கிறது FIA. அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை தீவுத்திடலில் 2027ஆம் ஆண்டு வரை ஃபார்முலா 4 கார் பந்தயத்தை நடத்திக் கொள்ளலாம் என்று FIA தற்பொழுது அனுமதி அளித்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், கூடுதல் விவரங்கள். வணக்கம் பரமேஸ்வர். மதியம் 1 மணிக்கு துவங்க வேண்டிய இந்த F4 நைட் சர்க்கியூட் ரேஸ் என்பது FIA-வுக்கான சான்றிதழ் காரணமாக இவ்வளவு நேரம் காலதாமதமாக இருந்தது. 1 மணி நேரத்திற்கு முன்பாக இதற்கான முதற்கட்ட சான்றிதழ் கிடைத்ததாக தமிழக அரசு தரப்புல தமிழ்நாடு அரசு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் மூலமாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில சற்று முன் இதற்கான அதிகாரப்பூர்வ சான்றிதழ் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சான்றிதழ்ல பல்வேறு நெறிமுறைகள் வகுக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி தற்போது இருக்கக்கூடிய சர்க்கியூட்ல, அதாவது ரேசிங் ட்ராக் அமைந்திருக்கக்கூடிய அவர்கள் பரிசோதித்த 3.836 கிலோமீட்டர் அளவிற்கான அந்த டிராக்ல எந்தவித மாற்றங்களும் செய்யக்கூடாது. அப்படி எதுவும் செய்தால் அதனை உடனடியாக சம்பந்தப்பட்ட அமைப்பான FIA-இடம் தெரிவிக்க வேண்டும். இல்லை என்றால் இப்போது வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சான்றிதழ் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படும் என்பது தெரிய வந்திருக்கிறது. இதனை விதிமுறையாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் பல்வேறு விதிமுறைகளை கெடுபிடிகளை கொடுத்துதான் இதற்கான சான்றிதழ் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 29/8/2024 முதல் 29/8/2027 வரையில இந்த சான்றிதழுக்கான வேலிடிட்டி, அதாவது கால அவகாசம் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2027 வரையில இந்த சர்க்கியூட்ல நடத்தி கொள்வதற்கான முதற்கட்ட சான்றிதழ் என்பது தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு முறை ஒவ்வொரு போட்டிகள் நடத்தப்படும் போதும் அந்த போட்டிக்காக டிராக்ல ஏதேனும் மாறுபாடுகள் ஏற்படுத்தியிருந்தால் அதனையும் தெரிவித்துவிட்டு அந்த போட்டிக்கான சான்றிதழ்களை பெற்றுக்கொள்ளலாம் FIA-விடம் இருந்துதான் என்பதுதான் இதன் பொருளாக இருக்கிறது. மேலும் இந்த 3.839 கிலோமீட்டர் அளவுக்கான இந்த டிராக்ல முதற்கட்ட பாதுகாப்புக்காக கொடுக்கப்படும் சான்றிதழ் என்பது இந்த டிராக் என்பது பாதுகாப்பாக இருக்கிறது, வீரர்கள் அல்லது வாகனங்களை இயக்குவதற்கு ஏதுவாக இருக்கிறது என்பதுதான் இவர்களது சான்றிதழுக்கான பவர் ஆஃப் ஆர்டர் என்ற அளவிலும், பவுண்டரி என்ற அளவிலும். அதற்கு பிறகு காவலை இயக்கும் போது ஏற்படும் விபத்துகளுக்கோ அல்லது துரதிருஷ்டவசமாக ஏற்படும் சம்பவங்களுக்கோ FIA பொறுப்பேற்காது. அதற்கு முழு பொறுப்பையும் நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பவர்கள், ஆர்கனைசர்ஸ் அல்லது ப்ரமோட்டர்ஸ் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த சான்றிதழிலேயே குறிப்பிட்டு இந்த சான்றிதழ் என்பது தமிழ்நாடு அரசுக்கு, இந்த SBAT-க்கு, RCCL-க்கு இந்த ரேசிங் லீக நடத்துவதற்கு வழங்கப்பட்டிருக்கிறது. 3.839 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய இந்த டிராக்ல 10 மீட்டர் அகலமுள்ள இந்த டிராக்ல இரண்டு புறங்களிலும் வேலைகள் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த டிராக்ல ரேஸ் நடத்துவதற்கான FIA சான்றிதழ் என்பது அதிகாரப்பூர்வமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. 7 மணிக்கு இந்த ரேஸ் என்பது துவங்க இருக்கிறது. இன்றைய தினம் முதல் நாள்ல ஏற்கனவே அட்டவணை இடம்பெற்றவாறு தகுதி சுற்றுகள் என்பது முழுமையாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. முழுமையாக கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் அளவிற்கு ஃப்ரீ பிராக்டிஸ் நடைபெற இருக்கிறது. ஏனென்றால் ஒவ்வொரு அணியிலும் டிரைவர் A, டிரைவர் B என பிரிக்கப்பட்டிருக்கின்றனர். டிரைவர் A-க்கு தனியான பிராக்டிஸ், டிரைவர் B-க்கு தனியான பிராக்டிஸ் என ஏற்கனவே மதியம் துவங்கக்கூடிய அட்டவணை திட்டமிடப்பட்டிருந்தது. கால தாமதத்தின் காரணமாக அந்த தகுதி சுற்றுகள் முழுமையாக இன்று ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 5 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருக்கக்கூடிய ரசிகர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக ஆங்காங்கே மாடிஃபைடு கார்ஸின் மூலமாக அந்த சாகச நிகழ்ச்சிகள் என்பது நடத்தப்பட்டு வருகிறது. கார்களை முன்னும் பின்னும் இயக்கியவாறு முன்னாள் மற்றும் சாகச வீரர்கள் அந்த கார்களை இயக்கி இந்த சாகச நிகழ்ச்சியில ஈடுபட்டு வருகின்றனர். மற்றொரு புறம் பிட் ஸ்டாப்பில் நடைபெறக்கூடிய நிகழ்வுகளை பொறுத்தவரையில ரேஸுக்கு தயாராகக்கூடிய வீரர்களுக்கான பரிசோதனைகள் ஒருபுறம் நடந்து வருகிறது. சேஃப்டி. உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி மணிகண்டன்.